कलत्रं वैधात्रं कति कति भजन्ते न कवयः श्रियो देव्या को वा न भवति पति कैरपि धनैः महादेवं हित्वा तव सति सतीनामचरमे कुचाभ्यामासङ्घ कुरवकतरोरप्यसुलभः कलत्रं वैधात्रं कति कति भजन्ते न कवयः श्रियो देव्या को वा न भवति पति कैरपि धनैः महादेवं हित्वा तव सति सतीनामचरमे कुचाभ्यामासङ्घ कुरवकतरोरप्यसुलभः. இந்த ஸ்லோகத்தின் பொருள்: பதிவிரதைகளின் தெய்வமே, பிரம்மாவின் மனைவியான சரஸ்வதியை வழிபட்டு எத்தனை எத்தனை கவிகள் ஞானிகள் அவள் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக பெற்று கல்வி ஞானம் அடைந்ததால் வாக்கின் அரசனாக ஆகி வாக்பதி என்றும் சரஸ்வதி வல்லபர் என்றும் பெயர் பெறுகிறார்கள். மகாவிஷ்ணு மட்டுமே லக்ஷ்மிபதி ஸ்ரீமான் ஆவார். ஆனால் தனவான்கள் செல்வந்தர்கள் சிறிது செல்வம் பெற்றதுமே ஸ்ரீமான் சீமான் என்று அழைக்கப்படுகிறார்கள். பதிவிரதைகளுக்குள் முதன்மையானவளே, மகாதேவனாகிய உன் கணவனை தவிர உன் ஆலிங்கனம் மருதாணி மரத்துக்கு கூட கிடைக்காது. கல்வியையும் செல்வத்தையும் மனிதர் வசப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத பரதேவதையை எவரும் வசப்படுத்தி கொள்ள இயலாது. அவள் பரமசிவன் ஒருவருக்கே வசப்பட்டவள்.